SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். பௌத்த நாட்டிலெங்கும் புத்தர் சிலை வைக்கலாம் கூறும் தமிழர். பிரபல பாடசாலை மாணவன் அரிய வைரஸ் நோயால் மரணம். ஈழத்தமிழர்களின் எதிர்ப்பிற்கு பின்னர் மனம் மாறிய நாமல். யாழ்ப்பாணம் சென்று வர அனுர கோடிக்கணக்கில் செலவு செய்தாரா? இன்னும் எவ்வளவு காலம் உயிருடன் இருப்பேன்? ட்ரம்பிற்கு ஏற்பட்டுள்ள உயிர் பயம். தொடர்வன விரிவான செய்திகள். தாயகச் செய்திகள். திருகோணமலையில் உள்ள போதிராஜா கோவிலில் புத்தர் சிலை நிறுவப்பட்டதை அடிப்படையாக கொண்டு துறவிகள் கைது செய்யப்படுவதை வன்மையாக கண்டிப்பதாக அருணலுரு ஜனத பெரமுன தலைவர் AR கிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இது இந்தியாவில் தனியார் ஹோட்டல்களிலும் வீடுகளிலும் புத்தர் சிலைகள் வைக்கப்படுகின்றன என்றும் இந்த பௌத்த நாட்டில் எங்கும் புத்தர் சிலைகளை வைக்க அனுமதிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தெற்கில் இருந்து வரும் பௌத்தர்கள் திருகோணமலையில் உள்ள கோயில்களுக்கு சென்றால் அந்த பகுதியில் உள்ள தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்கள் தங்கள் தொழில்கள் மற்றும் வணிகங்களை மேம்படுத்த இது ஒரு சிறந்த வாய்ப்பாக இருக்கும் என்றும் அவர் கூறினார். இந்த யதார்த்தத்தை அந்த மக்களுக்கு சுட்டிக்காட்டுவது அரசாங்கத்தின் பொறுப்பாகும். மேலும் அவரது கட்சியும் கடந்த தேர்தல்களில் அரசாங்கத்தை ஆதரித்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. கொழும்பு பிரபல பாடசாலை மாணவர் ஒருவர் அரிய வைரஸ் நோயால் பாதிக்கப்பட்டு அகால மரணமடைந்துள்ளார். 11ஆம் வகுப்பில் கல்வி பயிலும் மேதுடு முல்லவை சேர்ந்த 16 வயதான ஒனித் மெத்மிகா என்ற மாணவனை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இவர் அகில இலங்கை பூப்பந்து சாம்பியன்ஷிப்பை வென்று தனது பாடசாலைக்கும் மேதுடு முல்ல கிராமத்திற்கும் பெரும் புகழை சேர்த்த பெருமையை பெற்றுள்ளார். 2024ஆம் ஆண்டு அகில இலங்கை பூப்பந்து சாம்பியன்ஷிப்பை வென்ற அவர் ஒரு துடிப்பான வீரராக இருந்துள்ளார். இறப்பதற்கு முன் அவர் தனது தாயிடம், அம்மா இந்த வருடம் சாதாரண தரத்தில் 9A சித்திகளை பெறுவேன் என்றும் கூறியுள்ளார். குறித்த மாணவன் அரிய வைரஸ் நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் இந்த நிலை 2.5 லட்சம் பேரில் ஒருவரை பாதிக்கிறது என்றும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். பாக்டீரியா அல்லது வைரஸ் உடலின் நோய் எதிர்ப்பு அமைப்பு மூளை மற்றும் முதுகுத்தண்டில் உள்ள பாதுகாப்பு சவ்வை தாக்குகிறது என்றும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து கருத்து தெரிவித்த அனைத்தின் தந்தை சாமர தனுஷ்க, என் மகனுக்கு எந்த அறிகுறிகளும் இல்லை. அவர் மிகவும் ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருந்தார். பாந்தி மற்றும் தலை சுற்றல் காரணமாக கடந்த சனிக்கிழமை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். MRI ஸ்கேன் மூலம் அவரது மூளையில் உள்ள சவ்வுகள் உரிந்து வருவது தெரிய வந்தது. அவரது இரத்த அழுத்தம் குறைந்து இதயம் நின்றுவிட்டது. அனைத்து பதக்கங்களும் கோப்பைகளும் இருந்த போதிலும் என் மகன் இன்று இல்லை என்று அவர் கூறியுள்ளார். ராஜபக்ஷகளின் ஆட்சியில் காணப்படாத கடைபிடிக்கப்படாத சித்தாந்தங்களை நாமல் வளர்த்துக் கொண்டுள்ளதாகவும் எதிர்கால நவீன சமூகத்திற்கு முகம் கொடுக்கக்கூடிய சிந்தனைகளை நாமல் ராஜபக்ஷ ஓரளவுக்கு உள்வாங்கியதாகவும் அவர் லண்டனில் இருந்து வெளியிட்ட அறிக்கையில் தென்படுவதாக அரசியல் அவதானிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். லண்டனில் இருந்து நாமல் வெளியிட்டிருந்த அறிக்கையில் மாற்று கருத்தாளர்களை ஏற்றுக்கொள்வதோடு மாற்று கருத்துகளுக்கு மதிப்பளித்து அதற்கான தர்க்க ரீதியிலான பதில்களை வழங்கும் விழுமியங்களுக்கு மதிப்பளிக்கிறேன் என்ற கோட்பாடுகள் ராஜபக்ஷர்கள் ஆட்சியில் துளியளவும் காணப்படாத ஒன்று. மஹிந்தவின் ஆட்சியில் மாற்று கருத்துக்கள் கொண்ட ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டு வதைக்கப்பட்ட வரலாறுகள் ஏராளம். ஆனால் நாமல் சொல்லும் மாற்று கருத்துக்கு தர்க்க ரீதியிலான பதிலளிக்கப்படும் என்ற சிந்தனை மாற்றம் பாராட்டப்பட வேண்டியதாகும். ஆனால் இலங்கை நாடாளுமன்ற அமர்வுகளில் அவர் உரையாற்றிய பின்னர் வரும் மாற்று கருத்துக்கு மதிப்பளிக்காமல் சென்று விடுவார். நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்படும் எதிர்கருத்துக்களுக்கு தர்க்க ரீதியில் நாமல் பதிலளிப்பதை நாங்கள் கண்டதில்லை. பிரித்தானியாவில் உள்ள சர்வதேச புகழ்பெற்ற பல்கலைக்கழகத்தில் உரையாற்ற இருந்தமையினால் அவ்வாறு சொன்னாரோ தெரியவில்லை. ஆனால் புலம்பெயர் தமிழர்களின் தர்க்க ரீதியிலான கேள்விகளுக்கு நாமல் எவ்வாறு பதிலளித்திருப்பார் என்பதை காண முடியாமல் போய்விட்டது. ஆனால் நாமல், உங்களின் இந்த மாற்றம் நீங்கள் பிரதிநிதித்துவப்படுத்தும் இலங்கை அரசியலில் உங்களுக்கு தோல்வியை ஏற்படுத்தலாம் என்ற கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. உலகச் செய்திகள். அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் மீதான கொலை முயற்சிகளை அடுத்து தான் இன்னும் எவ்வளவு காலம் உயிரோடு இருப்பேன் என்பது தெரியவில்லை என்று தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் புளோரிடாவில் ஜனாதிபதி ட்ரம்பின் இல்லத்திற்குள் கடந்த பிப்ரவரி 22 அதிகாலை 1:30 மணியளவில் இளைஞர் ஒருவர் துப்பாக்கி மற்றும் பெட்ரோல் கேனோடு நுழைய முயன்றார். எச்சரிக்கை விடுத்தும் அவர் துப்பாக்கியை காட்டி மிரட்டியதால் ரகசிய முகவர் அமைப்புகள் அவனை சுட்டுக் கொன்றனர். இந்த சம்பவத்தின் போது ட்ரம்ப் மற்றும் அவரது மனைவி வெள்ளை மாளிகையில் இருந்தனர். அந்த இளைஞன் 21 வயதான ஒஸ்டின் டக்கர் மார்டின் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் குறித்து வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய ட்ரம்ப், நான் இன்னும் எவ்வளவு காலம் உயிரோடு இருப்பேன் என தெரியவில்லை. எனக்காக துப்பாக்கியுடன் எத்தனை பேர் காத்திருக்கிறார்கள் என்று பார்த்தீர்களா என்று நகைச்சுவையாக வினவினார். மேலும் ஆப்ரகாம் லிங்கன், கெனடி போன்ற மிகப்பெரிய செல்வாக்குள்ள தலைவர்களையே இதுபோல இலக்கு வைப்பார்கள். ஒருவேளை நான் கொஞ்சம் குறைவான செல்வாக்குள்ள தலைவராக இருந்திருக்கலாமோ என்னவோ. கொஞ்ச காலம் ஒரு சாதாரண ஜனாதிபதியாக இருக்க முயற்சிப்போம் என்றும் அவர் கிண்டலாக பேசியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பௌத்த நாட்டிலெங்கும் புத்தர் சிலை வைக்கலாம் கூறும் தமிழர்.
பிரபல பாடசாலை மாணவன் அரிய வைரஸ் நோயால் மரணம். ஈழத்தமிழர்களின் எதிர்ப்பிற்கு பின்னர் மனம் மாறிய நாமல் யாழ்ப்பாணம் சென்று வர அனுர கோடிக்கணக்கில் செலவு செய்தாரா? இன்னும் எவ்வளவு காலம் உயிருடன் இருப்பேன்? ட்ரம்பிற்கு ஏற்பட்டுள்ள உயிர் பயம்.